அனைவருக்கும் வணக்கம். யோகி பாபு நடித்து இன்று திரைக்கு வந்திருக்கிற கிணத்த காணும் படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாங்க. ராமநாதபுரத்தில் கோனங்கிப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் வசித்து வராரு யார் யோகி பாபு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் பூசாரியாக வராரு. அப்போ வரும்பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் தண்ணி பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்குமே தண்ணியே இருக்காதுங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலைதூரத்துல இருந்து தண்ணி தூக்குறதுக்கே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா சரியா போயிடுது. அந்த அளவுக்கு தண்ணீர் பஞ்சம் இருக்கிறது. அப்போ ஏன்னா கலெக்டருக்கு மனு கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் இவங்க எங்கெங்கெல்லாம் போய் மனு கொடுக்கணும், என்ன பண்ணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அரசு எதையுமே கண்டுக்கல. அப்போ யோகி பாபு பார்த்தீங்கன்னா பொண்ணு தேடிட்டு இருக்காரு. அப்போ பொண்ணு தேடும்போது யோகி பாபு கிட்ட பொண்ணு தரவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன் ஊருக்கு வந்தா என் புள்ள தண்ணி தூக்கியே செத்து போயிடும். அதாவது தண்ணி பஞ்சம் உன் ஊர்ல அந்த அளவுக்கு இருக்குடா, எப்படி பொண்ணு தருவாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் யோகி பாபு செம்ம டென்ஷன் ஆயிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா ஒரு முடிவு எடுக்கிறார். அப்போ நம்ம தண்ணி பஞ்சத்தை தீர்த்துனா நமக்கு பொண்ணு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா தண்ணி பஞ்சத்தையும் தீர்க்கிறோம், நம்மளும் கல்யாணம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாரு ஊர் மக்களோட சேர்ந்து. அப்போ கிணத்தை தோண்டும் போது அங்கே ஒரு டைனோசரோட எலும்பு கூடு கிடைக்குதுங்க. எலும்பு கூடு கிடைச்சதுக்கப்புறம் இங்கே கவர்மெண்ட்டுக்கு இவங்க சொல்கிறாங்க, அங்கேருந்து தொல்லியல் துறை வராங்க. தொழில் துறை வந்ததுக்கப்புறம் கிணத்து தோண்டினாங்களா இல்லையா, தொல்லியல் துறை என்ன பண்ணிச்சு அப்படின்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா திரைக்கதையில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு இயக்குனர் சுரேஷ் சங்கையா அவர்கள். அப்போ அவரோட உயிரோட இல்லைங்க. இவர் கிடாயின் கருணை மனு படத்தை இயக்கியவர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிணத்தக்கான படத்தையும் இயக்கியிருக்கிறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இல்லை அப்படின்ற விஷயத்தை வைத்து அங்கே கிணத்தை தோண்டும் போது ஒரு டைனோசரை அந்த எலும்புக்கூடை வைத்து எந்த அளவுக்கு தொழில் துறையெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறார்கள், எப்படியெல்லாம் தண்ணியை கண்டுக்காம தண்ணி பஞ்சத்தை கண்டுக்காம தொழில்துறை ஆராய்ச்சியில் ஈடுபட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்குறார் அப்படின்றத திரைக்கதையில ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதில் நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை இந்த படத்தை ஒரு காமெடியாக இந்த விஷயங்கள்லாம் சொல்ல வந்திருக்காரா, சீரியஸாக சொல்ல வந்திருக்காங்களா அப்படின்றத திரைக்கதையில் இயக்குனர் தெள்ள தெளிவாக முடிவு பண்ணாமல் திரைக்கதையை எழுதியிருக்கிறாங்க. இதில் ஏன்னா காமெடியாக சில இடத்துல சொல்லியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸாக போகுது. சீரியஸாக போகும்போதும் அந்த விஷயங்களை நம்ம கன்வே பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா கன்வே பண்ண முடியல. அந்த அளவுக்கு அரசியல் பின்புலம் உள்ள ஒரு கதையை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு கிணறு வெட்டுறாங்க. அந்த கிணறுல தொழில்துறை ஆராய்ச்சி செய்யும் பொழுது தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த எலும்புக்கூடு எந்த காலத்து டைனோசரு, எப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே பதைக்கப்பட்டது, எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்றதுலாம் ஆராய்ச்சி செய்கிறாங்களே, தண்ணியை பற்றி கவலைப்படல அப்படின்ற விஷயங்களை ஆழமாக பதிவு செஞ்ச இயக்குனர் பார்த்தீங்கன்னா திரைக்கதையில் இதை சுவாரஸ்யப்படுத்த தவறிட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். யோகி பாபு பார்த்தீங்கன்னா அவர் இந்த படத்தில் ஹீரோவா இல்லை ஒரு கேரக்டர் ரோலா அப்படின்றது சரியாக வடிவமைக்கப்படல. ஆனால் ஒரு கேரக்டர் ரோல் மாதிரி தான் தெரிகிறாரு. ஆனால் இந்த படம் காமெடியாக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்கும் போது யோகி பாபு ஏன் இந்த படத்தில் காமெடியே பண்ணலைங்க. அங்கங்கே 2-3 பஞ்சு தான் கொடுத்துருக்காரே தவிர பார்த்தீங்கன்னா உருன்னு வராரு, உருன்னு போகிறாரு. ஏதோ சம்பளம் கொடுக்கல என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே உம்முன்னு தான் இருக்காருன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த பூசாரி கேரக்டர் அவருக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. ஆனால் நிறைய காமெடி பண்ணியிருந்துக்கலாம். அந்தளவுக்கு இந்த கதையில் இடம் இருந்தும் தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் மரியான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் ஒட்டவே இல்லை. ஆனால் சுற்றி கிராமத்தில் உள்ள சின்ன சின்ன கேரக்டர், பஞ்சாயத்து தலைவரிலேருந்து ஊரில் பெரிய மனுஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி கிழவி பார்த்தீங்கன்னா மாமா மச்சான், இவங்க கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் வருது. இப்படி ஒரு கிடாயின் கருணமனில் பண்ண மாதிரி இதுலேயும் நிறைய கேரக்டர் வருது. அவங்களும் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு கிராமத்துக்கே போயிட்டு வந்த ஒரு ஃபீல் வருகிறது. ஆனால் இதில் ஹீரோயின் ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சீன் தாங்க வருது. அப்படி வருது போகுது. எப்படி கிணத்தக்கணம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோயினே காணும். கிளைமேக்ஸில் தான் வராங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு சூப்பரமாக ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு மேரேஜ் நடந்து போயிடுது. அப்படியே முடிச்சு போடுறாங்க. நம்ம இந்த படத்தை காமெடியாக பார்க்குறதா சீரியஸாக பார்க்குறதா அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இயக்குனர் அந்த இடத்துல நம்ம பாராட்டி ஆகணும். அதற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறை வெட்ட போய், அதாவது தண்ணி இல்லாமல் ஒரு கிணறை வெட்ட போய் அந்த தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடும்பொழுது தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த எலும்புக்கூடு எப்போ இங்கே பதைச்சாங்க, எந்த காலத்துக்குரியது அப்படின்னு ஆய்வு செய்து இதுனா அரசு அலுவலர்கள்லாம் இதுக்கு ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணுறாங்களே, ஒரு கிணத்தை வெட்டினா தண்ணி கிடைக்கும்ல அப்படின்ற விஷயத்த ஆழமாக பதிவு செஞ்சிருக்காரு. ஆனால் திரைக்கதையில் சுவாரஸ்யப்படுத்தாமல் விட்டு விட்டார். படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை பார்த்தீங்கன்னா அங்கங்கே
பார்த்தீங்கன்னா காமெடிகள் இருக்கிறது, ஆனால் இல்லை. பார்த்தீங்கன்னா போர் அடிக்குது, ஆனால் போர் அடிக்கல. அப்படிதாங்க படம் போகுது. இதில் கதை வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்டர்வல் பிளாக் தான் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க தண்ணி இல்லை, தண்ணி பஞ்சம் இப்படிலாம் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க, பொண்ணுடல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இன்டர்வல் பிளாக்ல தான் கிணறையே வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் கதையே வந்து எது நோக்கி போகுதுன்னு தெரிய ஆரம்பிக்கிறது. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா இந்த எலும்புக்கூடு ஆராய்ச்சி அது இதுன்னு போய் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல போர் அடிக்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. படம் 2 மணி நேரம் அப்படின்னாலே நம்ம 3 நேரம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிறது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப ஸ்லோவாக போகிறது. அந்த ஊர் மக்கள் மட்டும், அதாவது அந்த பெரியவங்க, அந்த ஊர் தலைவர், நம்ம சொன்ன மாதிரி நிறைய கேரக்டர் பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக படத்தை உட்காந்து பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக பண்ணியிருந்திருக்காரு. திரைக்கதையில் எதை நோக்கி போகுது அப்படின்ற விஷயங்களை தெள்ள தெளிவாக நகர்த்தியிருந்தாருன்னா படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கும். எப்படி ஒரு கிடாயின் கருணை மனு வந்து பேசப்பட்டதோ அந்த மாதிரி கிணத்தக்கண படமும் பேசப்பட்டிருக்கும். அதை இயக்குனர் வந்து உயிரோட இல்லை, அவரை பற்றி பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் தவறிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள், அதாவது காமெடிக்கும் நிறைய இடங்கள் இருந்தும் பார்த்தீங்கன்னா கதையை அழுத்தமாக ஆழமாக சொல்வதற்கு நிறைய இடங்கள் இருந்துமே சொல்ல தவறிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் படத்தில் முக்கியமான ஒரு ஸ்கோர், அதாவது ஒரு நம்ம திரும்பவும் அதை தான் சொல்கிறோம், ஒரு தண்ணீருக்காக மக்கள் போராடிட்டு இருக்கும்போது எலும்புக்கூடு ஆராய்ச்சி ஈடுபட்டு செலவு செய்யும் இந்த அரசும் அரசு அலுவலர்களும் பார்த்தீங்கன்னா தண்ணீரை கண்டுகொள்ளாமல் இருப்பதை ஆழமாக பதிவு செய்வதற்கு டைரக்டருக்கு வந்து ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். ஆனால் இந்த படம் வந்து இதற்காகவே ஒரு தடவை நம்ம பார்க்கலாம் அப்படின்றதை நான் சொல்லுகிறேன். அனைவருக்கும் வணக்கம்.